ரொம்ப நல்லவரா திடீர்னு வந்து இப்போ வந்து குமரவேலை காமிச்சும் போதே தெரியும். குமாரை வந்து டபக்குன்னு வில்லன் ஆக்கிருவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அவங்கள நல்லவராவே வச்சிருந்தா எப்படிங்க கதையை கொண்டு போறாங்கன்ட்டு. அதனால இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் விஷயத்துல நான் வந்து இறங்கி பணிஞ்சு போவேன். ஆனா வந்து அவனுங்க அண்ணன் தம்பி மேலாம் நான் பாசம் காட்ட மாட்டேன். ஏன்னா அவனுங்க வந்து ஓவரா பண்ணானுங்க எங்க அப்பத்தாவுடைய ஃபங்க்ஷனுக்கு அப்பங்கிறாங்க. அவங்க என்ன ஓவரா பண்ணாங்க? ஸோ உடனே அதை வச்சு இப்போ ஒரே பிரச்சனையும் ஒரே சண்டையாக இருக்கு. இதில் வேற சரவணை வேற பலார்னு அடிச்சு வந்து தூக்கி எல்லாம் போட்டுறாரு. அப்பயும் ஆனால் அமைதியாக தான் இருக்கார் குமார். எல்லாம் யாருக்காகனா அரசிக்காக. ஆனால் அடித்த சரவணனை கோத்து விடணும். அந்த சரவணனோட ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய ஃப்ராடுங்கிறத கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி இவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாவாச்சு தங்கமயில் பற்றி உண்மை தெரிய வருமாங்கிறது தெரியல. ஏன்னா சரவணன் வாயை திறந்து சொல்கிற மாதிரியே தெரில. தங்கமயில் மேலே அன்பு இல்லை, காதல் இல்லை, ஒன்றா இல்லைங்கிறாரு. ஆனால் வந்து தன்னுடைய தாய் மாமா அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பப்பரப்ப அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போவுமே வந்து அடுத்து இந்த 10,000 விஷயத்தில் பெரிய பூகம்பமே வெடிச்சு கடைசியில் பழனிவேல் மேலே பழி வரும் பொழுது பழனிவேலும் சுகன்யாவும் சேர்ந்து சொல்ல போகிற வார்த்தைகள் என்னவாக இருக்கலாம்னா, சுகன்யாவோட அம்மா வந்து இன்னைக்கு சீர் வைக்கும் பொழுது ஒரு கட்டு பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை பழனிவேல் பணம்லாம் எதுக்குன்னு கேட்டுட்டு வாங்கிக்கிட்டார். அந்த பணத்தை வச்சு தான் ராஜிக்கும் கோமதிக்கும் நான் வந்து எங்கள் அக்காவுக்கும் என் மகளுக்கும் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகன்யாவும் அதை ஆமோதிக்க அப்போ ஒரு 10,000 திருடலைங்கிறது தெரிய வந்தால் இப்போவாச்சும் சரவணா வாயை திறந்து இதை திருடி இருக்க ஒரே வாய்ப்பு என் மாமனாரும் என் மனைவியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்களாம். இல்லை இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தை சொல்லாமலே பழனிவேல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பப்பட போகிறாராம். அவர் கை ஓங்கி பாண்டியனை அடிக்கிற மாதிரி விஷயம் நடந்தால் கண்டிப்பாக சோனியா வாங்க வீட்டை விட்டு போகலான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இவ்வளோ நேரம் சரவணன் அமைதியாக இருக்கிறது என்னவோ அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. உண்மையாக பாசமாக தன்னுடைய தாய்மாமன் மேலே இருக்க மாதிரிலாம் தோணலை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் யார் மூலமாக உண்மை தெரிய வந்தால் கரெக்டாக இருக்கும்? தங்கமயில் பற்றியும் தங்கமயில் அப்பாவை பற்றியும் அது தெரிய வரும்பொழுது எப்படி ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு நினைக்கிறீங்க இந்த வீட்டில்? இது இல்லாமல் வந்து அவங்களோட வயசு மேட்டர்லாம் யாருக்கும் தெரியாது. சொந்தக்காரங்க மேட்ரு, உங்கள் அப்பாவுடைய மற்ற நடவடிக்கைகள், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை விஷயமே வந்து ராஜிக்கும் மீனாவுக்கும் மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் எப்போ உடையும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.